ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டியோண்டு விலாகில் வந்திருக்கேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டேக்கோ அப்படின்னா என் பொண்ணு அவள் தான் பண்ணிகிட்ருக்கிறான். இந்த ஓடிஜியெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு பாருங்கள், கேக் மட்டும் இல்லை, இந்த டேக்கோவும் அதிலே பண்ணலாம். இதுக்கான சப்ஜி மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணனா என் பொண்ணு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பன்னீரில் கூட இது செய்யலாம். பன்னீர் புர்ஜி செஞ்சு இதில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். எக் புர்ஜி கூட பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு அதில் வந்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே போட்டுட்டு ஆனியன் எல்லாத்தையுமே போட்டு டொமேட்டோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வணக்கிட்டா. அப்புறமா வெஜிடபிள்ஸையும் உள்ளே போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா மசாலான்னு பார்த்திங்கன்னா மசாலா என்ன போட்டா அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட்டெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓடிஜியில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 6 மினிட்ஸ் வந்து வைங்க. அது ஒவ்வொருத்தரோட ஓடிஜியை பொறுத்து நமக்கு வந்து அது கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. அதை மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 6-7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சோம். அதனால் வந்து சரியாக இருந்தது கிறிஸ்பினஸ்ஸு. இந்த சப்ஜியில் மசாலா தூள்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அந்த மாதிரி உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நல்லா இது பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா, கொத்தமல்லியெல்லாம் தூவி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ இது வந்து கார்ன் வந்து எதுக்கு பண்ணுறா அப்படின்னா, அது மேலே வந்து நல்லா சூப்பராக ஸ்டஃபிங் பண்ணதுக்கு மேலே ஒரு கிறிஸ்பியாக ஒன்று போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு சும்மா ஆயில் போட்டுட்டு ஃப்ரோசன் கார்ன் தான், அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு எடுத்துட்டா. அவ்வளோ யம்மியாக இருந்தது. நான் கையோட அந்த கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நைட் ரொட்டீனோடது இதுதான் என்னோடது. எப்பயுமே வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் கிச்சன் வந்து பார்க்கும்போது. கண்டிப்பாக சண்டே ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நைட்டு டின்னருக்கே வந்து நான் இந்த ரெசிபி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு 2 சாப்பிட்டாலே போதும். ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கூட தான். இது வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் சீஸ், பன்னீர் அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஓடிஜியில் டைம் முடிஞ்சு நம்ம வந்து உள்ளேருந்து எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த சப்ஜி எல்லாம் வந்து உள்ளே வைக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு தெரியுங்களா? சூப்பராக வந்திருக்குது. இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு எங்களோட ஓடிஜியில் வைக்கிறப்ப. 180 டிகிரியில் 6-7 மினிட்ஸ் வச்சோம். சூப்பராக வந்தது. எதுவுமே வந்து கருகியெல்லாம் போடல. ரொம்ப செம்ம கிறிஸ்பியாக வந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆயிலில் போட்டால் தானே வரும். இந்த மாதிரி பண்ணுறப்ப பாருங்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. உண்மையாலுமே ஓடிஜியை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என் பொண்ணு தான் எனக்கு வந்து இப்போ சொல்லி தந்துட்டுருக்கிறான். அவள் வந்து சூப்பராக இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவள் ரொம்ப அமேசிங்காக குக் பண்ணுவாள். உண்மையாலுமே சொல்கிறான், டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நல்லா க்ரன்ச்சியாக உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.